இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் ட்ரேடிங். பொதுவாக வந்து நம்ம ட்ரேடிங்னாவே ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹைப்ரிட் ட்ரேடிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணுறோம், சைமல்டேனியஸாக ஸ்விங் ட்ரேடும் பண்ணுறோம். சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும், சம்டைம்ஸ் ட்ரேடிங் வந்து குறைவான ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் ஷேர் வந்து ரொம்ப விளையாடாமல் இருந்ததுன்னா, ஓரளவுக்கு ஒரே இடத்துல வந்து மேலே கீழே போயிட்டுருக்குன்னா நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நமக்கு லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஒரு முழு நேர ட்ரேடராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு இது சூட் ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸ் மூமெண்ட்டை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தது வந்து ஹவு டு செலக்ட் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி ஹைப்ரிட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டைம் ஃப்ரேம், ஒரே ஸ்டாக்கில் தான் நம்ம ரெண்டையுமே பண்ண போகிறோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுனா எந்த டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கணும், அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இந்த 4 பாயிண்ட் வந்து நம்ம இன்றைக்கி லெசனில் கவர் பண்ணலாம். அடுத்தது வந்து ஏர்டெல்லுடைய 1 இயர் சார்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். 1 இயர் வந்து நம்ம ஏர்டெல்லில் இந்த ஹைப்ரிட் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம்னா என்ன நமக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து ஹைப்ரிட் ட்ரேடிங். ஹைப்ரிட் ட்ரேடிங்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு 1 lakh அமௌண்ட் வச்சுருக்கிறோன்னா, ஒரு 1 lakh அமௌண்ட்டை வந்து ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணாமல் 50% வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். 50% வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த 50% வந்து நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சேஃபான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம ஹைப்ரிட் ட்ரேடிங்னு சொல்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் ஒரே மாதிரி மேலே ஸ்பீடாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே கீழே போயிட்டுருக்குன்னா இது வந்து ட்ரேடிங்கில் வந்து ஸ்விங்கில் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முழு நேர ட்ரேடராக இருக்கீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்னு நினைப்போம். நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம முழு பணத்தையுமே ட்ரேடிங்கில் போடாமல் நம்ம வந்து ஒரு சேஃபாக ட்ராவல் பண்ணுறது எப்பவுமே நல்லது. இல்லை நீங்கள் வந்து வேறொரு ஜாபில் இருக்கீங்க, வேறொரு பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரேடிங் வந்து சூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் கிடைக்கிறப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எடுத்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாக்ஸ் பாட்டமில் இருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் ஹவு டு செலக்ட் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து இது நம்ம ஃபண்டமெண்டல் இன்றைக்கி நம்ம மெயினாக கவர் பண்ண போகிறதில்ல. நம்ம மெயினாக கவர் பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக், அதாவது நல்ல ட்ரெண்டாக போகிற ஸ்டாக் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம டெக்னிக்கலாக தான் பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் ஸ்டாக். அப்போ ட்ரெண்டிங் ஸ்டாக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 60 மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ண போகிறோம். 60 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது எப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில், இங்கே வந்து டைம் ஃப்ரேம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இது வந்து டெய்லி தான். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு எப்போ வந்து அதாவது கேண்டில்ஸ் போயிட்டுருக்கும்போது 60 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிறப்ப வந்து மேலே போயிடுச்சுன்னா மேலே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம இந்த ஹைப்ரிட் ட்ரேடிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் கிளாஸ் சொல்லித்தர வந்து பாட்டம்லேயே வாங்குறது தான் ஒரு 80-90% அதுதான் பாட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கியிருப்போம், டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மேலே போக ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து ஹைப்ரிட் ட்ரேடிங் வந்து நம்ம அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம்னா நம்ம வந்து ஹைப்ரிட் ட்ரேடிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுவோம்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரேட் வேணும்னா 15 மினிட்ஸ் கூட பண்ணலாம். நம்ம இது வந்து நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 1 ஹவரில் பண்ணலாமா? 1 ஹவரில் வந்து பண்ணணும்னா இப்போ 1 இயர்க்கு வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பண்ணோம்னா மேபி நமக்கு வந்து ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் மறுபடியும் வந்து என்ட்ரி பாயிண்ட்டே கொடுத்துருக்காது. ஏன்னா அது டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ட்ரியே கொடுக்காதப்போ நம்ம 4 ஹவர் யூஸ் பண்ணலாமான்னா 4 ஹவர் வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு வந்து சூட் ஆகாது. அதான் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கமாடிட்டி ட்ரேடிங்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக சூட் ஆகும். ஆனால் நமக்கு ஸ்டாக் ட்ரேடிங் வந்து நமக்கு டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து
9:15க்கு ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் வந்து 3:30க்கு முடிஞ்சிருது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு 2 கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் 4 ஹவரில். ஸோ இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் இதுவும் இது சிமிலராக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம கீழே வந்துடணும். கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 6 மணி நேரம்னா 6 × 4 கிட்டத்தட்ட 25 கேண்டில் மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஸ்விங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஸ்விங் நல்லா கிடைக்கும்போது தான் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நம்ம ஒரு பை ஒரு செல் பண்ண முடியும். அதுக்காக 5 மினிட்ஸ் 1 மினிட் பண்ணலாமான்னா அது வந்து நமக்கு ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே 15 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் 1 ஹவர் ட்ராவல் ஆகிருக்கிறதுல 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 ட்ரேடு தான் கொடுத்துருக்கும். எப்படி கொடுக்குன்னா நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம் ஒரு மாதிரி மேலே போயிட்டுருக்கும்போது 30 மினிட்ஸில் வந்து அது கீழே வந்து பாட்டம் டச் பண்ணியோ இல்லை ஒரு மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு மேலே போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் தான் நடந்திருக்கும். இது வந்து நம்ம ஏர்டெல் உடைய ஸ்டாக் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா 15 மினிட்ஸில் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இல்லை நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும், ட்ரேட்ஸ் குறைவாக இருக்கணும்னா 30 மினிட்ஸில் நம்ம ட்ரேடு பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ அடுத்தது வந்து நம்ம சார்ட் ஏர்டெல்லுடைய சார்ட்டு க்ளீனாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏர்டெல்லுடைய டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். இது வந்து ஜனவரி 2023 இன்றைக்கி வரைக்கும் மே எண்டு வரைக்கும், அதாவது மே 2024 எண்டு வரைக்கும் இருக்கிற சார்ட். இந்த சார்ட்டில் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்போம், பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரலில் தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஏப்ரலில் இருக்குது. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 2023 பிரேக் அவுட் கிடச்சி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். நீங்கள் வந்து நிறையா அதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் என்ட்ரி ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நிறையா டூல், ஏதோ ஒரு டூல் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை MACD யூஸ் பண்ணலாம், இல்லை RSI ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது ட்ரேட்மேட் ஸ்டாக்ஸ். அது வந்து இன்னுமே எங்கே பாட்டமோ அங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ எடுத்துகிட்டு இது வந்து 60 மூவிங் ஆவரேஜ். 60 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறத கணக்கு வச்சுக்கிறோம். எதில்? டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை விட்டுறோம். அது வாட்டுக்கு, அதாவது டோட்டல் அமௌண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 லட்சம் ரூபானா 50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் மிச்சம் 50,000 வந்து நம்ம வந்து ட்ரேடிங்காக வச்சுருக்கிறோம். ட்ரேடிங் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதாவது லோயர் டைம் ஃப்ரேம் போயிடணும். நம்ம வந்து இங்கே 30 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதா வச்சுட்டு நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ஆனது, அதுக்கப்புறம் வந்து பெருசாக கீழே வரவே இல்லை. எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஹைப்ரிட் ட்ரேடிங்குள்ளே வரீங்களோ இல்லையோ, எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம், பர்டிகுலராக டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து மேலே போயிட்டுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணணும். இல்லை ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கீழே போயிட்டுருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் இப்படி இருக்கும், ஸ்டாக்ஸ் கீழே போயிட்டுருக்கும், அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடுமே கொஞ்சம் மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், மறுபடியும் கொஞ்சம் மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், மறுபடியும் கொஞ்சம் மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே போகிற ஸ்டாக்ஸில் எடுத்திங்கன்னா இது வந்து எப்போ வந்து கீழே வந்துட்டு கீழே வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது, அதில் போய் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 60 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணால் 60 மூவிங் ஆவரேஜுடைய ஸ்கேனரில் பார்க்கலாம். இல்லை நீங்கள் 100 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, 200 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு மூவிங் ஆவரேஜ் பிரகாரம் அது மேலே ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் போய் 30 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ ட்ரேடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ட்ரேடு என்ட்ரிஸ் ஸ்விங் ட்ரேடிங்காக கிடைக்கும். அது வந்து நம்ம இந்த ஏர்டெல்லுடைய சார்ட்டில் வந்து நம்ம இப்போ டைரெக்டாக பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏர்டெல்லுடைய டெய்லி டைம் ஃப்ரேம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம வந்து இது போன ஜனவரியில் இந்த கோடு வச்சுருக்கிறோம். ஜனவரி 2023 நமக்கு என்ட்ரி வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆகிருப்போம். ட்ரேட் என்ட்ரி எந்த இடத்துலையும் பார்க்கலாம் கரெக்டாக. இது வந்து உங்களுக்கு
ஏப்ரல், அதாவது மே ஃபஸ்ட்டில் வந்து இல்லை ஏப்ரல் எண்டு இல்லைன்னா மே ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 794 ரூபா, ஒரு 800 ரேஞ்சுக்கு வச்சுக்குவோம். 800 நம்ம ட்ரேடு என்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கிறோம்னா 50,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ஏதோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த என்ட்ரி எடுக்கிறோம். என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது நீங்கள் ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சிருந்ததுன்னா இது இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சி என்ட்ரி ஆகலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்கணும். அது பிரகாரம் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறோம். 30 மினிட்ஸ்க்கு மாற்றினா இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். அது ஒரே பேஜில் வந்தது, இது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது வந்து எவ்வளோ தூரம் சிறுசு பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே பேஜில் வரல. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்குறோம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குது. ஸோ இதே இடம் எங்கே நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணிங்களோ இந்த இடத்துல வந்து 775 ரூபா ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இது குறிப்பிட்ட ப்ராஃபிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒரு 5%, 7% கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே வரும்போது நமக்கு லாபம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேலே போகிற ஸ்டாக் நமக்கு தெரியுது, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுறோம். அடுத்த ட்ரேட் எப்போவுமே பார்த்துட்ருங்க. கீழே வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். அந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹை வந்ததுக்கப்புறம் கீழே போகும்போது நீங்கள் ஒரு 3 இல்லை 4 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டாப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு வந்து க்ளீனாக வரணும். வந்தால் மட்டுமே அது வந்து கரெக்டான ட்ரெண்ட் லைன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வரைய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படி வரையும் போது வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரேடு என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 865 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. இது மேக்ஸிமம் 934 ரூபா போயிருக்கு. நீங்கள் ஒரு 5%னா 800 ரூபா, ஒரு 40 ரூபா 50 ரூபா கிடச்சுன்னா 5% புக் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு அதிகமாக கூட புக் பண்ணலாம். ஸோ அது வந்து அடுத்தது. இதோ இங்கே ஒரு என்ட்ரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறோம். ஸ்விங் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தூரம் வந்து லாபத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து ஒரு சைடில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்பவுமே நம்ம இன்க்ளைண்டாக வரையக்கூடாது. இது எப்படி, அதாவது ட்ரெண்ட் லைன் வரையும் போது வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வரையணும். இந்த மாதிரி 1, 2, 3 கிட்டத்தட்ட 3, 2 இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 3 இந்த மாதிரி உயரமான அதாவது ஹில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறப்ப எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜும் பார்த்துக்குங்க. மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் போயிருக்கணும். ட்ரெண்ட் லைன் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கணும். இது ஒரு நல்ல ட்ரேடு என்ட்ரியாக இருக்கும். இது வந்து 930 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1036 ரூபா போயிருக்கு. நமக்கு இந்த இடத்துல கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெளியில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ட்ரி நீங்கள் வந்து இந்த சார்ட்டில் எதுவுமே கிடையாது, எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணல. நார்மலாக வந்து MT4 சார்ட்டில் அதாவது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. ப்ளைன் சார்ட்டில் வந்து ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன், இதில் வந்து நான் ஒரு இண்டிகேட்டரோ ஒரு MACDயோ RSIயோ எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி 1, 2, 3 டாப் இருக்குது. அதை தாண்டி 4வது டாப் தான் என்ட்ரி கிடைக்குது. நமக்கு ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ஆஸ் யூஸ்வலாக வந்து ஸ்விங் லோ கீழே தான் போட போகிறோம். இந்த இடத்துல அது உங்களுக்கு ஒரு ஹரிஜாண்டல் கோடு போட்டு காமிக்கிறேன். இங்கே தான் ஸ்விங் லோ போட போகிறோம். ஸோ இது வந்து அடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறங்காட்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் அதாவது கீழே வந்து போகிறது குறைவாகவும் மேலே போகிறது அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கீழே போயிட்டுருக்கிற ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆனீங்கன்னா கீழே போகிறது அதிகமாகவும் மேலே போகிறது குறைவாகவும் இருக்குது. நீங்கள் ஆப்போசிட், அதாவது காற்றாட்டு வெள்ளத்தில் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதாவது ஃப்ளோ எதுவோ அது கூட போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். இது ஒரு ட்ரேட். அடுத்த ட்ரேட் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகும்போது உங்களுக்கே க்ளீனாக தெரியும். இது வந்து ஹிஸ்ட்ரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைவாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. என்ன காரணம்னா ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துலையே வரைகிறதா இல்லை இப்போ பார்த்தா ஈஸியாக இருக்குது இங்கே வரையறதுக்கு. ஸோ இங்கே வரையறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிருவோம்.
இது நான் சொன்ன மாதிரி வந்து இந்த விசிபிளாக வந்து இந்த ஹைட் இந்த இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப விசிபிளாக இருக்குது. இதெல்லாம் விசிபிள் கிடையாது. எப்போவுமே இந்த நீங்கள் இது ஒரு மலை உச்சி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விசிபிளாக வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா க்ளீனாக கிடைக்கும். அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம், பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருங்க. இந்த ட்ரேடு மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என்ட்ரி எடுத்துகிட்டு லாஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எங்கேயுமே ஹில்ங்கிறது கிடையாது. இது 1 2 இதுவும் கூட 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது மேலே போயிடுச்சு. ஸோ இது என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே வந்து கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. மறுபடியும் வந்து இது ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ போயிட்டுருக்கும்போது இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு இது கிடையாது. ஒரு ஹில் தான் வந்திருக்கு, கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. ஸோ இது வந்து கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் 1 2 3 சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இடத்துல. ஸோ மறுபடியும் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. இது ஒரு என்ட்ரியாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ கடைசியாக வந்திருக்குது. எப்போவுமே இது ரொம்ப லென்த்தியாக வச்சுக்காதீங்க. இப்படி கொஞ்சம் ஹாஃப் இப்படி தான் வச்சுக்கணும். எப்போவுமே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இது வந்து மறுபடியும் இது வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 1 இது 2வதாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு 3 மினிமம் 2 தாண்டி 3வதுலேயே பிரேக் அவுட் கொடுக்கும். இது 4 கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா மூவிங் ஆவரேஜும் ட்ரெண்ட் லைன் எங்கே டச் ஆகுதோ அதுக்கு மேலே தான் என்ட்ரி எடுக்கணும். எப்போவுமே எல்லாத்துலேயுமே பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த டூலுமே வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு இதுவே திருப்பி அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து நம்ம எங்கே எடுத்திருப்போம்னா 1313 ரூபாய்க்கு எடுத்திருப்போம். இன்றைக்கி வந்து நமக்கு எந்த அமௌண்ட் மேலே வந்து 1400 ரூபா வரைக்கும் கிட்ட போயிருக்கு. இப்போ வந்து எதில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா மறுபடியும் 1350 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து புக் பண்ணுறதுனாலும் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போகுமானா வெயிட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப தூரம் கீழே வந்திருக்கு, அதனால் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஹில் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண ரொம்ப அவசரப்படவே வேண்டியதில்லை. க்ளீனாக வந்து ஸ்பீடெல்லாம் மார்க்கெட் போகாது. அப்படியே போனாலும் நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை, விட்டுருங்க அதையே. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரையறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி எடுங்க. இப்போ எவ்வளோ ட்ரேடு ஸ்விங் ட்ரேடிங் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட் என்ட்ரி ஏப்ரல் 4. இது வந்து ஏப்ரல் 4னா இன்றைக்கி வந்து மார்ச்சோட 12 மாதம் முடிஞ்சது. 14 மாதம் 1 2 3 4 5 6 7 என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்போ 7 என்ட்ரி வந்து எவ்வளோ மாதத்துக்கு? 14 மாதத்துக்கு. அப்போது 2 மாதத்துக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுங்கிறது நமக்கு இதில் தெரியுது. எல்லா ஸ்டாக்குமே இப்படி இருக்குமானா அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து இன்னொரு உங்களுக்கு டவுட் வரும் கண்டிப்பாக. இந்த ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து இந்த என்ட்ரி எடுத்த இடம் வந்து 774 ரூபா. 774 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபா ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம 1400 ரூபா ரேஞ்சுக்கு வந்தங்காட்டி 2 மடங்கு லாபம். அதாவது ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நல்ல லாபத்தில் இருப்போம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணுறது அதில் வந்து லாபகரமாக இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இது ஸ்விங் ட்ரேடிங் தேவையானா இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஸ்டாக் வந்து மேலே போகலாம், கீழே வரலாம், அதை நம்ம ப்ராஃபிட் வர்றப்ப புக் பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே போகாமல் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் தான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 to 200 தான் இருக்குது. மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது வந்து போன ஜனவரியிலிருந்து இந்த இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 ட்ரேடு கொடுத்துருக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில். இது வந்து 20 ட்ரேடில் வந்து ஒரு 3 இல்லை 4 ட்ரேடு வந்து சின்ன ஸ்டாப் லாஸை ஒழிய மற்ற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் ட்ரேடு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து பெருசாக க்ரோ ஆகலை. ஆனால் ட்ரேடு பண்ண அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் ஒரு முழு டைம் இன்வெஸ்டர்னால் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டுமே கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு ட்ரேடர் அப்படிங்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரேட்மேட் ஸ்டாக்ஸ்னு சொல்லிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து பாட்டம் ஃபைண்டர். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் நல்லபடியாக ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து அது பாட்டம் கொடுக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி இவ்வளவு என்ட்ரி கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக 30 மினிட்ஸில் கொடுத்துருக்காது. 2 இல்லை 3 என்ட்ரி தான் கொடுத்துருக்கும். 15 மினிட்ஸில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ரேடு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடுத்தது வந்து நம்ம அதைய
எங்கே பாட்டம்ங்கிறத வந்து இது எப்படி காமிக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஏர்டெல்லுடைய டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து ட்ரேட்மேட் ஸ்டாக்ஸ் 3.0. இது மார்க்கெட்டுடைய பாட்டம் வந்து 90% அக்யூரேட்டாக காமிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எங்கே பாட்டமில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் பாட்டம்ங்கிறது வந்து இந்த சாஃப்ட்வேரில் வரல. இது வந்து இன்னும் ப்ரீவியஸாக இருந்திருக்கு, லோட் ஆகலை. பட் நம்ம இந்த இடம் வந்து ஒரு நல்ல பாட்டம் கொடுத்துருக்கு. பாட்டம்ங்கிறது வந்து இந்த கீழே வால்யூம் பார்ஸ் வந்து பை வால்யூமே இருக்காது கிட்டத்தட்ட. ஸோ இந்த இடம் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும் 675 ரூபா. ஸோ இது வந்து நமக்கு எப்போ டேட் பார்த்திங்கன்னா 2022. ஒரிஜினல் பாட்டம் இன்னும் முன்னாடி வந்திருக்கு. இதில் வந்து லோட் ஆகலது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த கோடு வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, ட்ரெண்ட் லைன் வரைகிற சார்ட்டில். அது வந்து ஏப்ரல் 2023. இது ஏப்ரல் மாதம். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் அதில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நம்ம என்ட்ரி ஆனதாக பார்த்தோம். இதில் வந்து அந்த என்ட்ரிங்கிறது முன்னாடியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக். கீழே வந்து இந்த லைன் பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பர் சிக்னல்ஸ். இதுக்கு மேலே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 30 மினிட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 30 மினிட்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதிலிருந்து தான் 30 மினிட்ஸில் வந்து இது இங்கேயே எடுத்துகிட்டு போகிற ட்ரேடு. நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறது இல்லை. எப்போ வந்து கீழே பாட்டம் பார் இல்லையோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எங்கே எடுத்திருப்போம்னா அதுக்கப்புறம் என்ட்ரிங்கிறத இருந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரேடு, இது 2வது ட்ரேடு, இது 3வது ட்ரேடு. இப்போ நான் உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் வைக்கிறேங்க. ஃபஸ்ட் ட்ரேடு வந்து இந்த இடத்துல, அதாவது எப்போனா 2023 மார்ச் கடைசியில் ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு சார்ட் பார்த்தாலே தெரியும். இந்த ஏரோக்கு மேலே எடுத்திருந்தோம்னா 760 ரூபா. 760 ரூபா எடுத்தது வந்து மேக்ஸிமம் என்ன போச்சுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதோ இடத்துல புக் பண்ணியிருப்பீங்க, 898 ரூபாய்க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன் ஏரோக்கு மேலே 872 ரூபா. 872 ரூபாய்க்கு எடுத்தது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 956 ரூபாய்க்கு போயிருக்கு. அடுத்தது வந்து நமக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். 929, 931 அடுத்தது எடுத்திருந்தோம்னா, இன்கேஸ் இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா இது வந்து ஒரு ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. எடுத்திருந்தால் மறுபடியும் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இல்லைன்னா இது ஃபஸ்ட் கேண்டலாக இருந்திருக்கலாம் காலையில். ஸோ இப்போ ஃபஸ்ட் கேண்டல் வந்து கீழே போகிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உடனே வந்து நம்ம வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இது மார்க்கெட் மேலே போனது 930 ரூபாய்க்கு எடுத்தது வந்து மறுபடியும் எவ்வளோக்கு போயிருக்கு, 1040 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரி எடுத்திருப்போம். 1010 ரூபாய்க்கு எடுத்திருந்தோம்னா மறுபடியும் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். மறுபடியும் இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஒட்டி போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். என்ட்ரி வந்து 1123, ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே போட்டிருப்போம் 1116 இருக்குது. நம்ம வந்து இன்னொரு எப்பவுமே 30%, அதாவது 3% போட்டிருந்தா 30 ரூபா போட்டிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. இன்கேஸ் அடிச்சிருந்தாலுமே அடுத்த ட்ரேடு மறுபடியும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா மறுபடியும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஸோ இதில் என்னென்னா ஸ்டாப் லாஸ் குறைவாகவும் ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கறதா இந்த சாஃப்ட்வேருடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போனது. இன்னும் மார்க்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ட்ரேட் என்ட்ரி தான் கொடுத்துருக்கு. 4மே நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எடுத்ததில் வந்து நமக்கு 14 ட்ரேடு கொடுத்துருந்தது. அது வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரேடை எடுத்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி 15 மினிட்ஸ்லையும் ட்ரேடு பண்ணலாம். 15 மினிட்ஸில் பண்ணிங்கன்னா 8 ட்ரேடர் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பாட்டம் ஃபைண்டர், இதே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபைண்டர் தான். அது பாட்டம் வந்து எங்கே வந்து பை வால்யூம் இல்லையோ அந்த இடம் வந்து நமக்கு காமிக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு டெசிஷன், நம்ம இந்த மாதிரி ஒரு சிக்னல் யூஸ் பண்ணலாம், சூப்பர் சிக்னல். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியுதுன்னா அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பிரகாரம் வந்து பை ஆக போகுதுன்னா நீங்கள் பாட்டம்லேயே எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ட்ரேட் எல்லாமே ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப குறைவாகாமல் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா ஒரு 10 ரூபானா ப்ராஃபிட் வந்து 30 ரூபா 40 ரூபா அப்படி அதிகமாகிட்டே போகணும். அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா வந்து 1:1 நிறைய பேர் சொல்லுவாங்க 1:1 1:2 அதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக பேசும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு
பெரிய மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்ணிங்கன்னா மிடில் போய் எடுத்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும் மேலே வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அதனால் நீங்கள் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னா க்ளீனாக வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பழகுங்க ஃபஸ்ட்டு. இல்லை பாட்டம் கண்டுபிடிக்க முடியுமானா அங்கேருந்து என்ட்ரி எடுக்க பாருங்கள். ஸோ மற்றபடிக்கு வந்து நிறையா டூல்ஸ், நிறைய உபகரணங்கள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சப்ஜெக்டில் நம்ம சந்திப்போம். நன்றி.